ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நம்ம சென்னா குனி மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம சென்னா குனி மீன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு நான் 1/2 கிலோ சென்னா குனி மீன் எடுத்திருக்கேன். மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 5 பல்லு பூண்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு வந்து நம்ம காய்கறியெல்லாம் கூட போட்டு சமைக்கலாம். காய்கறின்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம். நான் வந்து வெறும் கத்திரிக்காய் மட்டும் போடுறேன். கத்திரிக்காய் வந்து நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்து 4 ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், 2 பத்த தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு இது எல்லாமே வந்து 1/4 ஸ்பூனு. சமையல் எண்ணெய் வந்து 50 ml. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, சால்ட்டு தேவைக்கேற்ப. இவ்வளோ தாங்க நம்ம சென்னா குனி மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ சென்னா குனி மீன் குழம்பை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 ஸ்பூனு கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூனு சோம்பு ரெண்டுத்தையும் இப்போ ஆயிலில் சேர்த்துடலாம். இப்போ பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 மிளகா, அடுத்து 5 பல்லு பூண்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு முறை கலரி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் தக்காளி வெங்காயத்தை வதங்க விடலாம். தக்காளி வெங்காயமாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு முறை நம்ம கரண்டியில் கலரி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்துடலாம். அடுத்தது 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, இது 1.5 ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள், அதையும் சேர்த்துருங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலரி விட்டுருங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்ட பிறகு ஒரு முறை கலரி விட்டுருங்க. கலரி விட்ட பிறகு இந்த மசாலாவிலே வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கத்திரிக்காய் வதங்கட்டும். இப்போ இதிலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க 2 பத்த தேங்காய் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு இன்னொரு முறை கலரி விட்டுருங்க. நம்ம புளி கரைசலை சேர்த்தலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தோம், அந்த கரைசலை இப்போ சேர்த்துடலாம். கரைசலையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலரி விட்டுருங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சென்னா குனி மீனை சேர்த்துடலாம். இந்த மீனை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒரு 4 முறைக்கு 5 முறை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் வந்து சின்ன சின்னதாக பொடி மணல்லாம் இருக்கும். நீங்கள் சரியாக வாஷ் பண்ணலைன்னா அந்த மணல் வந்து நன்னு இருக்கும். அதனால் ஒரு 5லேருந்து ஒரு 6 முறை கூட கூடுதலாகவே தண்ணியை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சென்னா குனி மீனை சேர்த்துட்டோம். இப்போ இன்னொரு முறை கலரி விட்டுடலாம்.
இப்போ நான் இதிலே வந்து ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன் குழம்புக்காக. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குழம்பு கொதிக்க விடலாம். இப்போ 10 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ மூடி நம்ம திறந்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம ஃபைனலாக நறுக்கி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான சென்னா குன்னி மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.